வணக்கம் உங்கள் டேஸ்ட் வேற லெவல் சேனல்ல இன்னைக்கு என்னோட ஸ்டைல் மஷ்ரூம் ஃப்ராங்கி எப்படி நான் பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ என்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். மஷ்ரூம் வந்து ½ பாக்கெட் மஷ்ரூம் நான் வந்து மசாலா போட்டு வச்சிருக்கேன். இதுல என்னென்ன மசாலா அப்படின்னா 2 ஸ்பூன் தயிர், ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக நான் வெட்டி வச்சுருக்கேன். கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், கொடமிளகா இது எல்லாமே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ½ லெமன் டேஸ்ட்டுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து நம்ம சப்பாத்தியில் போடுறதுக்கு ஒரு சாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னா 2 ஸ்பூன் மயோனைஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 முட்டை பெப்பர் சால்ட் போட்டு அடித்து வச்சுருக்கேன். ஒரு 3 சப்பாத்தி அளவுக்கு நான் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ மஷ்ரூம் நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சூடானதுக்கப்புறமா இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி, குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மஷ்ரூம் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. சமையலில் நம்ம அடிக்கடி மஷ்ரூம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல சத்தான ஒரு டிஷ்ஷாக இது இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆகியிருக்கு. இதை நல்லா இப்போது கலந்து விட்டுடலாம். நான் வந்து இன்னைக்கு 2 விதமாக ஃப்ராங்கி பண்ணி காமிக்க போகிறேன். அது என்னன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பேன்லேயே இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நான் 2 விதமாக பண்ணலான்னு சொன்னேன். அந்த 2 விதமாக பண்ணுறது எப்படின்றது நான் சொல்கிறேன். கொஞ்சம் கேரட், கொஞ்சம் கோஸ், கொஞ்சமாக கேப்சிகம், இது எல்லாத்தையும் இந்த பேன்லேயே வந்து இதில் இருக்க ஆயில்லையே அப்படியே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன பசங்கள்லாம் வந்து ராவாக வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். சால்ட்டு ஒரு சிட்டிக்கை சால்ட்டு மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு இதை நான் வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஆம்லேட் வந்து நம்ம போட போகிறோம். லைட்டாக 1 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு இது 2 முட்டை, ஆனால் நான் பாதி எடுத்துக்கிறேன். இப்போது
இப்போ இதில் நம்மளோட ஒரு சப்பாத்தி எடுத்து இதில் நான் வச்சுக்கிறேன். இதை நல்லா தட்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து இந்த ஆம்லேட் வந்து இதில் ஒட்டிக்கும். இப்போ திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இன்னொன்று நான் போட்டுக்கிறேன். 2 டைப் எப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ அடுத்து இன்னொரு சப்பாத்தியை நான் இதில் வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் இது அப்படியே வந்து ஆம்லேட் வேகணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மயோனைஸ் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஆம்லேட் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது மஷ்ரூம். இது வந்து ஒரு லேயராக அப்படியே வந்து போட்டுக்கலாம். அடுத்தது இந்த வெஜிடபிள்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு தான் வந்து ஒரு ஃப்ராங்கி ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இதில் லெமன் ஜூஸ். அடுத்தது இதை ரோல் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ஃப்ராங்கி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம சாஸோட சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு மெத்தட் ஃப்ராங்கி எப்படின்னு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு சப்பாத்தி போட்டு வச்சுருந்தோம். அதில் இதே மாதிரி மயோனைஸை வந்து போட்டுக்கலாம். அந்த சப்பாத்தியில் நம்ம ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸ், அது வந்து சின்ன பசங்களுக்கு காய் வந்து ராவாக இருந்தால் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து ஃப்ரை பண்ணி நம்ம வச்சுருந்தோம். இது வந்து பெரியவங்க குழந்தைங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதில் வந்து கொஞ்சமாக ஆனியன், அடுத்தது கேபேஜ், இது எல்லாமே ஒன்று ஒன்றா லேயராக வந்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது மஷ்ரூம். இதில் நம்ம இப்போது காய்கறியும் சேர்த்துருக்கோம், மஷ்ரூமும் சேர்த்துருக்கோம், சப்பாத்தி, எக் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே வந்து வயிறு ஃபில் ஆகிற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ராங்கி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்மளோட சுவையான ஈஸியான ஃப்ராங்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.